ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற ஈஸி சயின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்னோஃப்ளெக்ஸ். ஏன் இந்த ஸ்னோ ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்னோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம அட்மாஸ்பியரில் ஏற்படக்கூடிய லோ டெம்பரேச்சர், வெரி வெரி லோ டெம்பரேச்சர் மைனஸ். ஸோ இந்த ஸ்னோ ஃப்ளிக்கை பார்க்கணும் அப்படின்னா ரொம்ப லோ டெம்பரேச்சரில் தான் இந்த ஸ்னோ ஃப்ளிக்கை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்னோ ஃப்ளிக் எப்படி ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸில் இந்த ஸ்னோ ஃப்ளிக்ஸ் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம். அது டிபெண்ட் அப்பான் அந்த ஏரியாவில் இருக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து அந்த ஸ்னோ ஃப்ளிக் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ இந்த ஸ்னோ ஃப்ளிக் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம் ஈஸி சயின்ஸில் க்ளவுடில் நிறைய வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அதாவது அந்த வாட்டர் சைக்கிளில் க்ளவுடில் நிறைய வாட்டர் ட்ராப்ஸ் இருக்கும். இந்த வாட்டர் ட்ராப்ஸு எப்போ இந்த அட்மாஸ்பியரில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸோடு ஹிட் ஆகுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த வாட்டர் ட்ராப் கிறிஸ்டலாக மாறிடும், அதாவது ஃப்ரீஸ் ஆகிடும். ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். இப்படி மூவ் ஆகும்போது உங்களுக்கு ஸ்னோ பாலாக க்ரியேட் ஆகுது. இந்த ஸ்னோ பாலை நல்லா ஜூம் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கிறிஸ்டலாக ஃபார்ம் ஆகிருக்குல்லவா, இது டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்கும். ஒன்று ஃப்ளவர் ஷேப்பில் இருக்குது, இன்னொரு ஸ்டார் ஷேப்பில் இருக்கும். அது அங்கே அந்த ஏரியாவை பொறுத்து ஒவ்வொன்றும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே போல் இந்த ஸ்னோவுக்கு கலர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கலர் கிடையாது. நிறைய பேர் ஒயிட் அப்படின்னு நினைப்பாங்க, ப்ளூன்னு நினைப்பாங்க. பட் ஆனால் ஸ்னோ அப்படிங்கிறது கலர்லெஸ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இது ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறுதில்லவா, ஸோ அதனால் அது கலர் கிடையாது. தண்ணிக்கு கலர் இல்லைல்ல, அதே போல் தான். ஸோ அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இதோட சைஸ். இந்த ஸ்னோவோட சைஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சில இடத்துக்கள் இப்போ நம்ம ஏரியாவில் ஒரு வின்டர் வரும்போது ஸ்னோஃபால் பார்த்துருப்போம். ரொம்பவே சின்ன சின்ன சைஸில் விழுகும். இது ரொம்பவே மைனூட்டாக இருக்கிறது பார்த்திங்கன்னா ஹியூமன் ஹேர் இருக்குல்லவா, அந்த சைஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்பவே ஸ்மால் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். இது டைமண்ட் டஸ்ட் கிறிஸ்டல் அப்படின்னு சொல்லுவாங்க இதையே. அதுக்கு அடுத்தது இதுலேயே ரொம்ப பெரிய சைஸான ஸ்னோஃப்ளிக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பென்சிலோட ஹைட் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 15 இன்ச்சஸ் லாங் இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது மோஸ்ட்லி யூஎஸ் அந்த மாதிரியான ஏரியாவில் வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஒரு பெரிய ஸ்னோ பால் நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. இதோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த வின்டர் சீசனில் மட்டும் 1 சாப்டிலியன் அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்டிலியன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 1000000 அப்படிங்கிற ஒரு 24 0 சேர்த்திங்கன்னா தான் 1 சாப்டிலியன் அப்படிங்கிற எண்ணிக்கை கிடைக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ் அந்த வின்டர் சீசனில் யூஎஸ் ஏரியாவில், அதே போல் நம்மளோட இந்தியாவிலையும் ரொம்ப ஸ்னோஃபால்லாம் ஹிமாலயா சைடில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதே போல் இதோட ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் இருக்கிற டெம்பரேச்சரை பொறுத்து அந்த ஸ்னோ பாலோட சைஸ் மாறும். அதே போல் அதோட ஷேப்ஸும் மாறும் அப்படின்னு சொல்லலாம். அந்த டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும். கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதோட ஷேப்ஸ் மாறும் அப்படிங்கலாம். ஒரே மாதிரி ஸ்னோ பால் கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி ஒரு வாட்டர் ட்ராப் ஸ்னோவாக மாறுது அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்லவா. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.